இப்போ 2-3 விடயத்தை பார்க்கணும். ஏசி யாருக்காக போடப்பட்டது அப்படின்னாக்கா, அண்ணா அவர்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து போடப்பட்டது. ஒருவேளை எங்கேயாவது போனால் தங்குறதுக்காக இது பொதுவாக அப்போ தான் ஏசி வந்திருந்த நேரம் பயன்படுத்திடுவோம். அதில் ஊழல் முறைகேடு என்ன செய்தார் அந்த காலத்து பேப்பர் எடுத்து பார்த்தா தான் தெரியும். நமக்கு அது தெரியாது, அதனால் அது சொல்ல வேணாம். அப்படி போட்டுட்டு அது உடனே காமராஜருக்குத்தாக தான் நான் போட்டேன் இப்படி வந்து கேட்டுக்கொண்டார்கள்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து சொல்கிறது. இன்னார் வந்து கேட்டாங்கன்னு இல்லாதவங்க பேரில் சொல்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஆதாரத்தோடு சொல்கிறார், அண்ணாதுரை அவர்களுக்காக போட்டது, அண்ணாதுரை அவர்கள் இறப்புக்கு யார் காரணம் அப்படின்ற காரணத்தை சொன்னது. குறிப்பிட்ட வெளிச்சம் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கணும், அதுக்கு மேலே கூடுதலான வெளிச்சத்தை போட்டு அவரை பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தினது. எந்த பெருந்தலைவர் காமராஜரை வந்து அண்ணாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மருத்துவமனையில் போய் இங்கே இருக்கக்கூடிய மாநில மருத்துவர்கிட்ட சண்டை போட்டுட்டு மத்திய அரசு ஒத்துழைப்போடு டெல்லிக்கு அனுப்பி அவரை காப்பாற்றி இங்கே அழைச்சிக்கிட்டு வந்தாரோ, பிறகு உடல்நலன் விசாரித்து உங்களுக்கு இந்த சீதோசனை சரியாக இருக்காது, நீங்கள் பெங்களூரில் போய் குறிப்பிட்ட நந்தி ஹில்ஸில் வந்து தங்குங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரோ, அந்த காமராஜரை தோற்கடிக்கிறதுக்காக அதிகம் வெளிச்சங்களை பாய்ச்சி எடுக்கப்பட்ட அந்த வீடியோவில் தான் அண்ணா இறந்தார். இதை நம்ம சொல்லலை, நெல்லை புகாரி என்பவர் பதிவு செய்து கருணாநிதி அவர்கள் வழக்கு போட்டிருக்கிறார். வழக்கு போட்டால் அந்த வழக்கு என்னாச்சுன்னு தெரியல, வரலாற்று இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, தேடுங்க. உடனே நெல்லை புகாரி திமுகவில் வர்றாரு, திமுகவில் ஒரு செல்வாக்காக வச்சுக்கிறார். தன் மீது ஒரு கொலைப்பழி சுமத்தனவனை எப்படி நம்ம கட்சியில் வச்சுக்கணும்னு யோசிப்போமா வேணாமா? அப்போ அங்கே ஏதோ நடந்திருக்கு, நீ எதற்காக அச்சப்பட்டு நெல்லை புகாரியை சேர்த்துக்கணும்? இதெல்லாம் விவாதத்துக்கு வரணும், பேசணும். அதை தான் திருச்சி வேலுசாமி அவர்கள் அப்போவே சொன்னார், வரலாற்றில் இவ்வளோ விடயங்கள் இருக்கிறது, அடுத்த தலைமுறை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் விருப்பு. திமுகவை பற்றி பல நல்ல விடயங்களும் சொல்கிறாரு, கருணாநிதி அவர்களை பற்றி பல நல்ல விடயங்களும் சொல்கிறாரு. அதெல்லாம் மறுக்கலை. நடந்ததை நடந்ததாக சொல்லிவிட்டு போவது தான் என் கடமை அப்படின்னு அது பதிவு பண்ணுறாரு. இவ்வளவு செய்துட்டு ஒரு கொலை பழியை சுமத்தணும்னு அவன் பக்கம் நீங்கள் வந்து சேர்த்துக்கிறீங்கன்னா என்ன காரணம்? சமரசமாகி இருக்கீங்க, அங்கே உங்களுக்கு ஒரு அச்சம் வந்திருக்கிறது. டாக்டர் மில்லர் நீதிமன்றத்தில் வந்து நேர் நின்னார்னா நான் சொன்ன கண்டிஷன் இதுதான் என்று சொல்லப்பட்டால் அதை மீறி திட்டம் போட்டு நீங்கள் அதிக வெளிச்சம் பாய்ச்சி அண்ணாதுரை அவர்களை மரணத்துக்கு காரணமாக இருக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சது கருணாநிதி தான். அந்த பேர் அன்னைக்கு வெளியே வந்திருக்கும், தீர்ப்பிலே வந்திருக்கணும், நீதிமன்றத்திலே வெடிச்சிருக்கு அந்த விஷயம். இதற்காக இதை மறைக்கிறதுக்காக தான் உடனடியாக நெல்லை புகாரியை திமுகவில் தூக்கி வச்சுக்கிட்டீங்க. நல்லா கவனிச்சிங்க, அது வரலாறு நிறைய இருக்குது அதில்.